சாலமன் என்கின்ற மனிதன் ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அவன் அவன் பார்க்கிற எல்லா இடத்திலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறவனாக இருப்பான். அவன் அப்படி பாடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு எந்த ஒரு தடங்களும் இல்லை. அவன் எதை பார்க்கிறானோ அதிலிருந்து ஏதாகலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தான். அந்த அளவிற்கு கற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே அவனுக்கு ஞானமும் இருந்தது. அதை கற்று தன்னுடைய வாழ்க்கையிலே அதை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கத்தக்க அளவிற்கு அவனுக்கு ஞானம் இருந்தது. பாருங்கள், அவன் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு பாடத்தை கற்றிருக்கிறான் என்று சொன்னால், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறான். அவன் யாரிடத்திலிருந்து அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறான் பாருங்கள். 6ஆம் வசனம், சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்பதாக இங்கே சாலமன் சொல்லுகிறான். அப்போ சாலமன் என்கிறது யாரிடத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்கிறான்? ஒரு சிறிய ஒரு ஜந்து என்று சொல்லலாம். அதாவது வெறும் ஒரு சிறிய அளவிலான ஒரு பூச்சி அல்லது ஒரு எறும்பு. அந்த எறும்பிடமிருந்து அதனுடைய வழிகளை எல்லாம் போய் பார்த்து அதனிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த சாலமன் என்ன செய்திருக்கிறார்? ஒரு எறும்பை பற்றி நன்றாக படித்திருக்கிறார். எறும்பை பார்க்கிறார், எறும்பு அது என்ன செய்கிறது என்று பார்க்கிறார். அது போகிற வழிகளை எல்லாம் இவர் பார்த்து இவர் முதலாவது கற்றுக்கொண்டதினால்தான், அந்த எறும்பிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டதினால்தான் இதே போல நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக இங்கு சாலமன் சொல்லுகிறார். அப்படி சாலமோன் அந்த எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை அறிவிக்கிறார். அவர் முதலாவது எதை கற்றுக்கொண்டார்? நீதிமொழிகள் 30வது அதிகாரத்திலே சாலமன் சொல்லுகிறார், 24வது வசனம், பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. பூமியிலே மிக மிக சிறியது, ஆனால் மகா ஞானம் உள்ளது, அதில் 4 உண்டு என்று சொல்லி பட்டியலிடுகிறார். அதில் முதலாவது அவர் கூறுகிற காரியம் 25வது வசனம், அற்பமான ஜந்துவாக இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்று சொல்லி முதலாவது அங்கு 4 ஜந்துக்களை குறித்து சொல்லுகிறார். அது 4 ஜந்துக்களும் எப்படிதான் மகா சிறியவைகளாக இருந்தும் ஆனால் பெரிய ஞானம் உள்ளவைகள், மகா ஞானம் உள்ளவைகள். அதிலே முதலாவது வருகிறது எது? எறும்பு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவர் எறும்பை பார்க்கிறார், எறும்பு போகிற வழியை பார்க்கிறார், அதிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறார். என்ன? இந்த எறும்பு மகா ஞானம் உள்ளது என்று சொல்லி சாலமன் கற்றுக்கொள்ளும். இப்போ சாலமன் கற்றுக்கொண்டு அதை நமக்கு சொல்லுகிறார், நீயும் அதே போல எறும்பை போல ஞானம் உள்ளவனாக நீ இரு என்பதாக சொல்லுகிறார். இந்த எறும்புக்கு ஞானம் இருக்கிறது என்கிறதை இந்த சாலமன் எப்படி கண்டு கொண்டார் என்கிறதை பார்ப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே அந்த எறும்பை குறித்து சொல்லும் போது, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லை என்பதாக சொல்லுகிறார். இந்த எறும்புக்கு ஒரு தலைவன் கிடையாது, அதற்கு ஒரு பிரபு, ஒரு ராஜா, இளவரசன் என்று சொல்லி யாரும் கிடையாது, அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவதற்கு எந்த ஒரு அதிகாரியும் கிடையாது. ஆனாலும் அது நேர்த்தியாக சில காரியங்களை செய்கிறது, ஒழுங்காக கிரமமாக ஒரு காரியத்தை கடைபிடிக்கிறது என்கிறதாக இங்கு சாலமன் சொல்லுகிறார். பாருங்கள், எறும்பை ஞானம் உள்ளது, சின்னது உருவம், ஆனால் ஞானம் உள்ளது என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அதற்கு அதிகாரி கிடையாது, பிரபு கிடையாது, தலைவன் கிடையாது. ஆகனாலும் அது ஒழுங்காக இருக்கிறது, நேர்த்தியாக செயல்படுகிறது, ஆகவே அது ஞானம் உள்ளது என்பதாக பாருங்கள். இதை மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கு ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நாம் நேர்த்தியாக ஒழுங்காக நடக்கிறோமா?
சில இடங்கள்ல ஒரு ஒழுங்குமுறை வைத்திருப்பார்கள். இந்த வரிசை முறையிலே வந்து இந்த நிற்க வேண்டும், இந்த வரிசை முறையிலே வந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நமக்கு அவசரம் அவசரம் என்று சொல்லி எப்படியாக இந்த வரிசையை முந்தி அடித்து முதல்ல போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஏகப்பட்ட குறுக்கு வழிகளை கையாளக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எறும்பை பாருங்கள், அது ஒரு தலைவன் இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, அதிகாரம் போடுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் அது ஒரு நேர்த்தியாக இருக்கிறது, அது கிரமமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார், ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆனால் மனிதர்களோ அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? ஆனால் எறும்புக்கு எந்த அதிகாரியும் இல்லாமலும், அதற்கு எந்தவித கட்டளை கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்தும், அது சுயமாக சுய ஒழுங்கின் அடிப்படையிலே அது இணைந்து செயல்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. இங்கே மனிதன் ஒருவேளை தவறு செய்யாமல் இருக்கலாம், நேர்த்தியாக வாழ்வது போல தோற்றமளிக்கலாம். ஆனால் அதற்கு காரணம் கூட பலவித கட்டுப்பாடுகளாக இருக்கும். சட்டத்திற்கு பயந்து ஒருவேளை நேர்மையாக இருப்பது போல எல்லாம் இருக்கலாம். ஆனால் எறும்பை பாருங்கள், அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாருமே கிடையாது, அது கேட்பதற்கு யாருமே கிடையாது. அது ஒரு ஒரு கூட்டமாக ஒரு வரிசையாக எறும்பு போகிறது என்று சொன்னால், ஒரு எறும்பு வேண்டுமென நினைத்தால் என்னது தனியாக போகலாம். அதெல்லாம் என்னது கட்டுப்படுத்துவதற்கு எப்படி தனியாக போகிறாயா, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்று சொல்லி அதுக்கு மேலோ ஒரு அதிகாரி இருந்து தண்டிப்பதற்கோ ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அது ஒரு ஒழுங்கின் அடிப்படையிலே அது இணைந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மனிதர்கள் பல வேளைகளிலே ஏதோ ஒன்று அழுத்துகிறது, சட்டம் இருக்கிறது, நம்ம எல்லாரும் பார்க்கிறார்கள், இது எல்லாம் இருந்தும் கூட பல வேளைகளை தவறுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள், மீறி செயல்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. யோசேப்பு என்கின்ற மனிதனை பார்த்து, அவன் அடிமையாகத்தான் கொண்டு போகப்படுகிறான், அந்த வீட்டிலே அடிமையாக இருக்கிறான். அப்போ அடிமையாக வேலைக்காரனாக இருக்கின்ற சூழலே அந்த எஜமான் அவனை வீட்டுக்கு நியமிக்கிறான், பொறுப்பாளனாக நியமிக்கிறான், அடிமையாக கொண்டு வரப்பட்டவனே. அப்போ ஒரு கட்டத்திலே அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லாம் ஒரு எஜமானியோடு கூட வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது அவளுடைய ஆசைக்கு இணங்கி எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. யாரும் பார்ப்பதற்கு இல்லை, கட்டுப்பாடுவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது கூட தன் மீது பிரபுவோ அதிகாரியோ அந்த சூழ்நிலையில் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாரும் இல்லாத சூழலில் வருகிறது. ஆனாலும் அங்கே அவன் என்னை கடவுள் பார்க்கிறார் என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த காரியத்தை பார்க்க முடியும். சரி, 39ஆம் அதிகாரத்திலே அவன் என்ன சொல்லுகிறான்? ஆதியாகமம் 39 9ஆம் வசனத்திலே யோசேப்பு சொல்லுகிறதை பாருங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறார், அப்படியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்போ ஏற்கனவே அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் இங்கே வீட்டுக்கு, ஒட்டுமொத்த வீட்டுக்கும் பொறுப்பாளனாக எஜமான் நியமித்திருக்கிறான். இப்ப வீட்டிலே என்னது, அவனை கேட்பதற்கு யாரும் இல்லை, அவனுக்கு கீழாகத்தான் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியத்தை தவிர என்னது, அது அவனுடைய பர்சனல் மேட்டர், அந்த எஜமானுடைய பர்சனல், அவனுடைய மனைவி, அந்த காரியங்களில் மட்டும்தான் தலையிடக்கூடாது. ஆனால் இப்போது ஒரு வாய்ப்பு வருகிறது, அந்த மனைவியே ஓடி தன்னிட தேடி வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இதையும் எடுத்துக்கொண்டால் வேண்டுமானால் என்னது, அந்த மனைவி திட்டம் போட்டு அந்த எஜமானை கூட அழித்து, சூழ்ச்சி செய்து அழித்து, இவனே வீட்டுக்கு அதிகாரியாகி அவனுக்கு தலைக்கு மேல் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லாத சூழல் வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தனக்கு மேல் எப்பொழுது என்னது, எந்த ஒரு அதிகாரியும் இல்லாத ஒரு சூழல் வருகிறது, தன்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு சூழல் வருகிறது. அப்பொழுது அவன் சொல்லுகிறதை பாருங்கள், இப்படி இருக்க எனக்கு என்னது, எல்லாம் இந்த வீட்டில எதுவும் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறது, உன் மனைவியை தவிர வேறொன்றும் உன்னுடைய எஜமான் எனக்கு உன்னுடைய கணவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார்.
இப்போ யோசேப்பு என்ன சொல்லுகிறான்? எனக்கு இப்பொழுது நீ கொடுக்கிற இந்த வாய்ப்பு நிமித்தம் எனக்கு மேல் எந்த ஒரு அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரியும் இல்லாத ஒரு சூழல் வருகிறது. எனக்கு மேல் எந்த ஒரு நான் தான் ராஜா என்கின்ற அளவுக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழல் வருகிறது. நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற ஒரு சூழல் வருகிறது, உண்மைதான். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்கிற அடிப்படையிலே யோசிப்பு கேள்வி கேட்கிறார். அதே வேளையிலே தாவீதுக்கு பாருங்கள், தாவீதுக்கு மேல் அதிகாரி கிடையாது, தாவீதுக்கு மேல் தலைவன் கிடையாது. எப்படி இந்த எறும்புகளுக்கு தலைவனும் இல்லை, பிரபுவும் இல்லை, அதிகாரியும் இல்லை என்கின்ற சூழலிலே தாவீதுக்கு மேலே ஒரு ஆள் என்று சொல்லி கிடையாது, அவன் தான் மேல். ஆனால் அவன் அதை எதற்காக எல்லாம் பயன்படுத்துகிறான்? என்னை கேட்பதற்கு ஆள் இல்லை, நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அடுத்தவர் பொருளை எடுப்பதற்கு அந்த காரியத்தை தனக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். ஆனால் இங்க எறும்பை குறித்து சாலமன் சொல்லும் போது அதற்கு தலைவன் இல்லை, அதுக்கு பிரபு இல்லை, அதற்கு அதிகாரியும் இல்லை. ஆனாலும் அது என்ன செய்கிறது? அது நேர்த்தியாக அது அதற்கென்று உரிய ஒரு காரியத்தை செய்கிறது. அது எந்த விதத்திலும் அந்த அதுக்கு நியமிக்கப்பட்ட அந்த வழிகளிலிருந்து மாறவில்லை என்பதாக. ஆகவே அது ஞானம் உள்ளது, அது பார்ப்பதற்கு சிறிய உருவமாக இருந்தாலும் அது மகா ஞானம் உள்ளது என்பதாக இங்கு சாலமன் சொல்லு. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்மை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சூழலே இல்லை. நமக்கு எல்லாவித சூழலும் வாய்ப்புகளும் இருக்கிறது. நமக்கு எல்லா நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு சூழல் வருமாயின் நாம் எப்படி இந்த உலகத்தில் இருப்போம்? ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்ட சூழலிலேயே நாம் கட்டுப்பாடற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். டிராபிக் சிக்னல்களை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னது, சிவப்பு விளக்கு போடும் போது எத்தனை பேர் நிற்கிறார்கள்? மீறி போய்கொண்டுதான், அந்த கட்டுப்பாடை மீறி போய்கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ எந்த இடத்திலும் மனிதன் கட்டுப்பாடு இருக்கும் போதே கட்டுப்பாடுக்கு கீழ்ப்படிந்து ஒழுங்குமுறையை பின்பற்ற மனிதன் விரும்புவதில்லை. அப்போ கட்டுப்பாடே இல்லை, தலைவனே இல்லை என்கின்ற ஒரு சூழல் வந்தால் மனிதன் சுயமாக ஒரு ஒழுங்கை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற அடிப்படையில காணப்படுவனா? ஆனால் காணப்பட வேண்டும் என்கிறது தான் இங்கே முக்கியமாக காணப்படுகிறது. அதுதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்பதாக சொல்லுவேன். நான் என்னை நானே கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறேன். அப்போ என்னை யாரும் பார்க்கிறார்கள், எனக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் இல்லை என்கிற அடிப்படையில அல்ல. நான் ஞானமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால், நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்றால் நான் எப்பொழுதும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. எப்படி யோசேப்பு அவனுக்கு மேலே அவனை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழல் வந்த போது கூட தன்னை பார்ப்பதற்கு, அவனை கவனிப்பதற்கு என்று ஒரு தலைவன், பிரபு, ஒரு அதிகாரி என்று சொல்லி இல்லாத பட்சத்திலும் கூட தேவன் என்னை பார்க்கிறார் என்கின்ற அடிப்படையிலே அவன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தான். அதை போல வாழணும். ஆனால் நமக்கு இந்த பூமியிலே தலைவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாரும் இருக்கிறார்கள் இல்லை என்கிற அடிப்படையில அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு தேற்றரவாளனை நம்மை நடத்தும்படியாக, சகல சத்தியத்துக்குள்ளாகவும் போதித்து நடத்தும்படியாக நமக்கு ஒரு துணையாளரை தந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நமக்குள் இருந்து தாம் கேள்விப்பட்ட யாவையும், அதாவது சுயமாக பேசாமல் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பேசினதையே நமக்கு போதித்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் அப்படிப்பட்ட ஒருத்தரை பெற்றுக்கொண்டும் அல்லது அப்படிப்பட்ட ஒருத்தரால் நாம் வழிநடத்தப்படக்கூடிய சூழல் இருந்தும் பல வேளைகளிலே அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காமல், அவருடைய பேச்சை கேட்காமல் நாம் சுயமாக போகக்கூடியவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கிறோம். அப்போ எறும்பு ஏன் ஞானம் உள்ளது என்று சொல்லி சாலமன் சொல்லுகிறார், அதற்கு தலைவன், தலைவி, அதிகாரி யாருமே இல்லாமல் இருந்தும் அதற்குரிய இலக்கை சரியாக செய்கிறது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கிறது, அதை ஒழுங்காக செய்கிறது, அதிலிருந்து இலக்கு மாறுவதில்லை. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர்
நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் சொல்லும் போது உங்களுக்குள்ளாக உங்களுக்கு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அதுவே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்று சொல்லி 1 யோவான் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே யோவான் சொல்லுகிறார். அப்போ அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்க கூடவே இருக்கும் போது அவருடைய பேச்சை கேட்டு இன்னும் எவ்வளவு நேர்த்தியாக ஒழுக்கமாக நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஞானம் உள்ளவர்கள், எறும்பை பார்த்து எறும்பிடத்திலே போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள என்று சொல்லி சாலமன் சொல்லுகிறார் என்றால், நாம் ஞானம் உள்ளவர்கள் என்றால் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக, எப்பொழுதும் நேர்த்தி உள்ளவர்களாக, சுய கட்டுப்பாடுடையவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த கட்டுப்பாடு தான் சுய கட்டுப்பாடு, ஒழுக்கமுடைய வாழ்க்கை, இவைகள் தான் நாம் ஞானம் உள்ளவர்கள் என்கிறதை வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சாலமனுக்கு எப்படி தெரிந்தது இந்த ஞானம்? எறும்பு சிறிய உருவம் தான், ஆனால் இது மகா ஞானம் உள்ளது என்று எதை வைத்து சொல்லுகிறார்? அதனுடைய நேர்த்தி, அதற்கு தலைவன் தலைவி இல்லாமல் இருந்தாலும் அது ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறது என்கிறதை வைத்துதான் சொல்லுகிறோம். அப்போ ஆகவே அதை கற்றுக்கொண்டு நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நமக்கு இந்த நாம் சட்ட திட்டங்களுக்கு பயந்து ஏதோ ஒன்று செய்கிறோம் என்கிற அடிப்படையில இல்லை. என்னை யார் கண்ட்ரோல் பண்ண இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்னை நான் செய்கிற தவறை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்கின்ற சூழல் இருந்தாலும் நான் ஒழுக்கமாக, நேர்மையாக, சரியாக, கிரமமாக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிறது தான் நம்மிடத்திலிருந்து ஞானம் இருக்கிறது என்கிறதற்கான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்ததாக இங்கே சாலமன் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அப்போ இங்கே சாலமன் சொல்லுகிற காரியம், எறும்பு ஏன் ஞானம் உள்ளதாக இருக்கிறது? அது கோடை காலத்திலே சம்பாதிக்கிறது, அது வேலை செய்கிறது, அது தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. அது ஆகாரத்தை எப்படி சம்பாதிக்கிறது? அது சுறுசுறுப்பாக வேலை செய்து சம்பாதிக்கிறது. அது போகிறது, உணவு எங்க இருக்கிறது என்று தேடி போகிறது, எவ்வளவு தூரமானாலும் தேடி தேடி போகிறது. ஒரு எறும்பு ஏதாவது ஒரு உணவை பார்த்து விட்டாலே மற்ற எறும்புகளையும் கூட்டிக் கொண்டு அங்கே போய் அந்த உணவை அந்த சின்ன சரீரத்தின் மீது தூக்கி வைத்து திரும்ப கொண்டு வந்து புற்றுக்குள்ளாக, அந்த எறும்பு கூடுக்குள்ளாக சேகரித்து வைக்கிறது. அப்போ சேகரித்து சம்பாதிக்கிறது. அது சின்ன உருவம் தான், அந்த சின்ன உருவமானாலும் அதற்கு கிடைக்கிற வாய்ப்பு கொஞ்சம். அப்போ நம்முடைய ஊர்களிலே இருக்கிற எறும்பை அடிப்படையில அல்ல, சாலமோன் தன்னுடைய ஊரின் அடிப்படையிலே சொல்லுகிறார். பொதுவாக எறும்பு எல்லா காலத்திலும் வேலை செய்யக்கூடிய ஒன்றுதான். கூடை, அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள எறும்புகள் வருடத்தின் எல்லா நாட்களிலும் அது வேலை செய்யக்கூடிய ஒன்றுதான். ஆனால் குளிர், சில இடங்கள்ல 6 மாதம் குளிராக இருக்கும், 6 மாதம் கோடையாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல கோடை காலம் மட்டும்தான் அதற்கு சேமிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குளிர்காலம், அல்லது மழைக்காலம் வரும்போது என்ன செய்துவிடும்? அதால் வெளியே இறங்கி வேலை செய்யவே முடியாது, சம்பாதிக்கவே முடியாது. அப்போ அது அந்த மழைக்காலம் வரும்போது, அது அறுப்பு காலம் என்று சொல்லும் போது அங்கே மழை பெய்து என்னது, அதால் எதுவும் சாதிக்க முடியாத ஒரு சூழல் வரும். அப்ப ஆகவே தான் அது கோடை காலத்திலே தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பாக இருக்கிறது. அப்போ அது காலத்தை சரியாக பயன்படுத்துகிறது. இருக்கிறது ஒரு கொஞ்சம் காலம்தான், ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அப்போ இந்த குறிப்பிட்ட காலத்திலே இன்றைக்கு நான் சாப்பிடுகிறேன் போதும், நான் சாப்பிட்டால் போதும் என்று சொல்லி இல்லாமல் அதை சாப்பிட்டு விட்டு அடுத்து கொண்டு வந்து சேகரித்து வைக்கிறது. அப்படி சேகரித்து வைக்கின்ற போது அடுத்து திடீரென்று மழைக்காலம் வருகிறது, மழை பெய்கிறது, அதால் வெளியே இறங்கி வேலை செய்ய முடியாது, சேகரிக்க முடியாது. அப்பொழுது சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. அதுதான் இங்கே சொல்லுகிறார், எறும்பிடத்திலே பாடத்தை கற்றுக்கொள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6. சோம்பேறியே, நீ சோம்பேறியாக இருக்காது, நீ எறும்பிடத்திலே போய் பாடத்தை கற்றுக்கொள். அடுத்து 9ஆம் வசனத்தில், சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எவ்வளவு நேரம் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ என்கிறதாக இங்கே கேள்வி கேட்கிறார். அப்போ இங்கே எறும்பை எதற்காக இங்கே காண்பிக்கிறார்? அது சோம்பேறித்தனமாக இல்லை, அது சுறுசுறுப்போடு வேலை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
என்கிறதை இங்கே சாலமோன் ஞானி இங்கே காண்பிக்கக்கூடியவராக இருக்கு. அப்போ கொடுக்கப்பட்ட நேரத்திலே நன்றாக வேலை செய்ய வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்கிறதை இந்த எறும்பிடத்திலே போய் கற்றுக்கொள், நீ சும்மா இருக்காதே என்பதாக இங்கே சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கே மக்களுக்கு சொல்லும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்லு, வேலை செய்யாதவன் சாப்பிடவே கூடாது என்பதாக சொல்லுங்க. நீ வேலை செய்ய மனதில், ஒருவன் வேலை செய்ய மனதில் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லி தைரியமாக எழுதுகிறான். ஏன் காரணம், ஒரு மனிதன் வேலை செய்து அது சம்பாதித்து சாப்பிட வேண்டும், அதுதான் சரியானது. இல்லை என்று சொன்னால் அது ஒரு சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தை வேதாகமும் எங்கும் ஊக்குவிக்கவில்லை என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரெண்டு தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்லுகிற காரியம், இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், நாங்கள் உங்களிடத்திலே இருந்தபோது எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று, எங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறோம், அதை அறிந்திருக்கிறீர்கள். நாங்க உங்ககிட்ட இருந்தபோது ஒழுங்கற்று நடக்கவில்லை, ஒழுங்கற்றவர்களாக நடக்கவில்லை, அப்ப ஒழுங்காக இருந்தோம். 8ஆம் வசனம், ஒருவனிடத்திலும் இலவசமாக சாப்பிடவில்லை, உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். எங்களுக்கு என்னது அதிகாரம் இல்லை என்பதனால் அல்ல, அதிகாரம் இருக்கிறது. என்ன, நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், அதிலே பிஸியாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் நினைத்தால் என்னது, எங்களிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து என்னது, நாங்கள் செய்த வேலைக்கான சுவிசேஷம் ஒரு வேலை என்கிற அடிப்படையில அதற்கான கூலியாக பெற்றுக் கொண்டிருக்கலாம், அதிகாரம் காட்ட நினைத்தார். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை, மாறாக நாங்கள் ஒரு மாதிரியை காண்பித்திருந்தோம். நாங்கள் சுவிசேஷ வேலையும் செய்து சுவிசேஷ ஊழியத்தையும் செய்து நாங்கள் வேலை செய்து உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தோம், வேலை செய்து சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடுவோம் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களிடத்திலே இருந்த போதே நாங்கள் உங்களிடத்திலே கட்டளையிட்டோம், என்ன, வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்போ சிலர் என்ன செய்கிறீர்கள், ஒரு வேலை செய்யாமல் சும்மா சுற்றி கொண்டிருக்கிறீர்கள், நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அப்படிப்பட்ட நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்பதாக இங்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் வேலை செய்து உங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும், மற்றவர்கள் உழைத்து தருகிறதை நீங்கள் வேலை செய்யாமல் உட்கார்ந்து ஓசியிலே சாப்பிடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு நீங்கள் பாரமாக இருக்கக்கூடாது, நீங்களே உழைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும். நீங்கள் வீணாக ஊர் சுற்றி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களோ உங்களுடைய சொந்தக்காரர்களோ நண்பர்களோ உங்கள் மேல் பரிதாபப்பட்டு யாராக தருவார்கள் என்று சொல்லி இருக்கக்கூடாது, நீங்கள் வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்பதாக இங்கே பவுல் சொல்கிறார். ஒருவேளை அப்படி யாராகிலும் அப்படி சாப்பிடவில்லை என்று சொன்னால் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மேலும் அதாவது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடன் கலவாதிருங்கள். அப்படி ஒருத்தன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம எப்படி வீண் நல்லூர்காரராகத்தான் இருக்கிறான், அப்படி என்றால் அவன் வெட்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக அவனு கூட சேர்ந்து நீங்களும் இருக்காதீங்க, அவனை கொஞ்சம் தனிமைப்படுத்துங்கள் என்பதாக சொல்லுங்க. ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி புத்தி சொல்லுங்கள் என்கிறதாக
இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுவதை பார்க்க. அப்போ எறும்பு ஏன் ஞானம் உள்ளதாக இருக்கிறது? அது எப்பொழுதும் வேலை செய்யக்கூடிய ஒன்றாக, அது சுறுசுறுப்போடு காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். சரி, எறும்பு கோடை காலத்திலே, அதாவது செயல்படக்கூடிய காலத்திலே சம்பாதித்து அதை செயல்பட முடியாத காலத்திற்கென்று சேர்த்து வைக்கிறதாக இங்கேதான் பாருங்க. அப்படியானால் நாம் இங்கே பூமியிலே நாம் என்னது உழைத்து சம்பாதித்து என்ன செய்ய வேண்டும்? செயல்படக்கூடாத காலத்திற்கென்று சேர்த்து வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ இதுல ஒரு இந்த நம்ம சேர்த்து வைக்கிறது, நாம் செயல்படக்கூடிய காலத்திலே சம்பாதித்து செயல்படக்கூடாத காலம் என்று வரும்போது அதற்கென்று சேர்த்து வைக்க வேண்டும். அப்ப அதிலேயும் நாம் சில காரியங்களை தவறாக புரிந்துவிடக் கூடாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தில் அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். லூக்கா 12 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஏற்கனவே நல்ல பணம் இருக்கிறது, அவன் விளைச்சல் விவசாய நிலம் வைத்திருக்கிறான், அது நல்லாக விளைகிறது. அப்பொழுது அவன் அந்த விளைந்த நிலத்தை வைத்துக் கொண்டு தன் மனதுக்குள்ளாக ஒரு காரியத்தை சிந்திக்கிறான். நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. ஏற்கனவே தானிய கிடங்கு முழுக்க ஏற்கனவே புல்லு ஓவர்லோடு, இனி சேர்த்து வைப்பதற்கு இடமே கிடையாது, அந்த அளவுக்கு சேர்த்து வைத்து விட்டாது. அப்போ இதை சேர்த்து வைப்பதற்கு, புதிதாக விளைந்த தானியத்தை சேர்த்து வைப்பதற்கு என்ன இல்லை? இடமில்லை. அப்ப என்ன செய்வது? ஒன்று செய்வேன், ஏற்கனவே இருக்கிற அந்த தானிய கிடங்கை இடித்து நான் பெரிதாக, அந்த களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன். அவ பெரிதாக கட்டினா இன்னும் அதிகம் சேர்த்து வைக்க முடியும் என்கிறதாக இங்கே சொல்லு. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள் இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். அங்கே சேர்த்து வைத்து என்ன செய்வேன்? என் ஆத்மாவை, தனக்குத்தானே தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லிக் கொள்வேன். என்ன சொல்வானா? உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவன் என்ன செய்கிறான்? தனக்காக அநேக வருஷத்துக்கு, இது எத்தனை வருஷம் என்னது வேண்டுமானாலும், என்ன உலகத்திலே பஞ்சம் வந்தாலே என்னது எனக்கு பிரச்சனை கிடையாது என்கிற அளவுக்கு, எனக்கு மட்டுமல்ல என்னோட 2ஆம் 3ஆம் தலைமுறைக்கே என்னது சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆகவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஆத்மாவை புசித்து குடித்து லேபிஷாக செலவன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், அந்த அளவுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாக இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இங்க பாருங்கள், இவன் நம்ம இதுவரை பார்த்தோம் அல்லவா, செயல்படக்கூடிய காலத்திலே சம்பாதித்து செயல்படக்கூடாது என்று காலம் வரக்கூடிய அந்த வாய்ப்புக்கு என்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது எறும்பு அப்படி செய்கிறது, அதிலிருந்து வழிகளை கற்றுக்கொள்ள என்று பார்த்தோம் அல்லவா. அப்போ அதே போல இவன் சரியாக திட்டமிட்டு தனக்கென்று சேர்த்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பாராட்டலாமா என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து பாராட்டவில்லை. மாறாக என்ன செய்கிறான்? அவனை முட்டாளே என்று சொல்கிறான். அட முட்டாளே, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சியே, நீ இன்னைக்கு செத்து போனா நீ இவ்வளவு சேர்த்து வச்சது யாருக்கு சொந்தமாகும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ பாருங்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு பொருட்கள் களஞ்சியத்திலே சேர்த்து 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 வைக்கிறான். சேர்த்து வைத்து விட்டு சொல்லுகிறான், எனக்கு என்னது ஆத்மாவை புசித்து குடித்து இளைப்பாறை புசித்து குடித்து சந்தோஷமாக இரு என்று சொல்லி தனக்குத்தானே சிந்திக்கிறான். இப்போ இவனை என்ன செய்ய வேண்டும்? அந்த அடிப்படையிலே எறும்பை போல இவன் சேமித்து விட்டான், இவன் மகா பெரிய ஞானமுள்ளவன் என்று சொல்லி பாராட்டத்தானே செய்திருக்க வேண்டும். இவன் ஞானி என்று பாராட்டுவதற்கு பதிலாக இவனை முட்டாள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? எறும்பு கோடை காலத்திலே சம்பாதித்து அறுவடை காலத்திற்கு என்று சேர்த்து வைக்கிறது. அதை பார்த்து சாலமன் சொல்லுகிறார், இது மகா ஞானம் உள்ளது என்று சொல்லி. அதே போல ஒருத்தன் இங்கே தனக்கு களஞ்சியங்கள் விளைச்சல் நிலங்கள்ல இருந்து அறுவடை செய்து சேர்த்து 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 வைக்கிறான்.
அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முட்டாளே என்று சொல்லி, மதிகேடனே என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது? புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து வேறொரு காரியம் மத்தேயு புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்க நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா பூச்சி துரு இதெல்லாம் கெடுத்து போகும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்க சேர்த்து வைப்பீங்க. ஒரு நாள் ஒரு திருடன் வந்தா மொத்தமா கொண்டு போவான். உட்கார்ந்து அழ வேண்டியது, ஐயோ எனக்கு எல்லாம் போச்சேன்னு சொல்லி. 2016 அப்படின்னு நினைக்கிறேன், 16 தான். அந்த டிமானிட்டேஷன் அந்த டைம் தானே வந்துச்சு, 2016 நவம்பர். அநேக மக்கள் அரசாங்கத்துக்கு வரி கூட செலுத்தாமல், கணக்கு காட்டாமல் 500 1000 என்று சொல்லி பீரோக்குள்ளாக கட்டலுக்குள்ளாக அங்க இங்க என்று சேர்த்து 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 வைத்திருந்தார். அவர்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு நாள் செல்லுபடியாகாமல் போகும்னு தெரியாது. திடீரென்று ஒரு நாள் அரசாங்கம் சொல்லுகிறது, இது என்னது, நாளையிலிருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்லி. அவ்வளவு நாட்கள் எவ்வளவு சில கோடிக்கணக்கில் எல்லாம் சேர்த்து அப்படி நோட்டாகவே வைத்திருந்தார்கள். ஏன்னா பேங்க்ல போட்டு வச்சா கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். கேஷாவே பதுக்கி வைத்திருந்தார்கள், கருப்பு பணம் என்று சொல்வார்கள் அல்லவா. அப்ப சேர்த்து சேர்த்து தனக்கென்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கென்று சேர்த்து வைத்திருந்தார்கள். அவங்களால அடுத்து என்ன பண்ண, கவர்மெண்ட் கிட்ட போய் வாங்கவும் முடியாது. ஐயோ ஐயா நான் இவ்வளவு காசு இவ்வளவு வச்சிருந்தேன், பதுக்கி வச்சிருந்தேன் என்று சொல்லி கொண்டு பேங்க்ல கொண்டு போடவும் முடியாது. அநேக மக்கள் பணங்களை எரித்தார்கள். அநேக மக்கள் என்னது குப்பை கொட்டியிலே கொண்டு போய் கொட்டினார்கள். போற வழியில எல்லாம் சாக்கில போட்டுட்டு போனாங்க பல இடங்கள்ல. இதிலே ஆல்வின் தாமஸ் என்கின்ற ஒரு போதகர் சென்னையில, அந்த நபர் என்ன சொன்னா, நீங்க யாராகலும் அப்படிப்பட்ட பணம் வச்சிருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாதுன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, இங்க கொண்டு வரீங்க, என்கிட்ட கொண்டு வரீங்க. அதாவது நீங்க பதுக்கி வச்ச கருப்பு பணம் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்தா வெள்ளையா மாறிடும் என்கிறது போல எல்லாம் பேசி வைத்திருக்கு. அப்போ இது எதற்காக சொல்லுகிறேன்டா, சேர்த்து வைக்கிறது. எதுக்காக இப்படி சேர்த்து வைத்தார்கள்? அரசாங்கத்தை ஏமாற்றி சேர்த்து 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 எதற்காக வைத்தார்கள்? நாளைக்கு நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சேர்த்து 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 வைத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நீங்கள் பூமியிலே பூமிக்குரிய காரியங்கள் தான் உங்களுடைய பொக்கிஷமாக நீங்கள் கருதுவீர்கள் என்றால் உங்களுடைய இருதயம் இங்கேயே இருக்கும். ஆண்டவர் வேறொரு காரியத்தை சொல்லுகிறார், 20ஆம் வசனம், மத்தேயு 6:20, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே சேர்த்து வைக்க கூடாது என்று சொல்லவில்லை, எறும்பை போல ஞானமுள்ளவர்களாக இரு என்றுதான் ஆண்டவரும் சொல்லுகிறார். ஆனால் எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? எறும்பு சேர்த்து வைக்கிறது எங்கே சேர்த்து வைக்கும் தெரியுமா? எறும்பு அப்படியே கூட்டமாக போய் உணவுப் பொருளை எடுத்து தோளிலே சுமந்து ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியல. அதனால என்னது, நம்ம இங்க பாதி வழியிலே இந்த இடத்துலயே சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு அங்க ஒரு சேமிப்பு கிடைக்கை உண்டாக்காது. அந்த புற்று எவ்வளவு தூரமானாலும் அங்கே புற்றுக்கு கொண்டு போய் அங்கேதான் சேமித்து வைக்கும். எல்லா எறும்புகளும் எங்கே சேமிக்குதோ அங்கேதான் சேமித்து வைக்கும். அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கேதான் சேமித்து வைக்கும். எனக்கு லாபகமாக இருக்கிறது இந்த உணவு இங்கே இருக்கிறது, ஆனால் இந்த உணவுக்கு பக்கத்திலே தான் நான் சேமித்து வைப்பேன் என்று சொல்லி அது பக்கத்திலே ஒரு கூடு உண்டாக்கி இருந்தால் என்ன ஆகும்? அழிந்து போகும். அந்த உணவு அந்த ஏதோ ஒரு வீடோ அந்த வழியில நடக்கிறவர்களோ அந்த கூட்டை அழித்து போடுவார்கள். ஆகவே எறும்புக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அது பாதுகாப்பாக ஒரு புற்றை கட்டி வைத்திருக்கிறது. அப்ப அங்கேதான் கொண்டு போய் சேர்த்து வைக்கும். அதை போல ஆண்டவர் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னது சரிதான். எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? பூமியிலே உங்களுக்கு சேர்த்து வைக்காதீர்கள். இங்கே சேமித்து வைத்தால் பலவித ஆபத்துக்கள் இருக்கிறது. என்ன,
பூச்சி துரு அவைகளை கெடுக்கும். இங்கே பூச்சி இருக்கும், துரு இருக்கும், அதெல்லாம் கெடுத்து போய்விடும். நீங்கள் கோடி கோடி கணக்கிலே சேர்த்து வைப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்றெல்லாம் சேர்த்து வைப்பீர்கள். அரசாங்கம் ஒரு ரைடு விட்டால் ஒரு நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, என்ன வேணா ஆகலாம். ஒருவேளை நீங்க சேர்த்து சேர்த்து வைப்பீர்கள் அல்லவா, பினாமி பேர்ல அது பேர்ல எல்லாம் சேர்த்து வைப்பார்கள். இன்றைக்கு திடீரென்று உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, செத்து போயிட்டார், பிள்ளைகளுக்கு தெரியவே செய்யாது. எங்க அப்பா யாருக்கு பேர்ல எழுதி வச்சாங்க, யாரு பினாமி, எது எங்க சொத்து, எதுவுமே தெரியாது. அந்த டாக்குமெண்ட் எல்லாமே தொலைஞ்சு போச்சு என்று வைத்துக் கொள்ளுங்க. சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்டா தானே போகுது. அதைத்தான் பூச்சி திரு அவைகளை கெடுக்கும், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். மாறாக பரலோகத்திலே உங்களுக்கு சேர்த்து வையுங்கள். அப்போ நீங்கள் சேர்த்து வையுங்கள் எங்கே? பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ அது அங்கே என்னது, எந்த ஆபத்தும் இல்லை. எங்க நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும், சம்பாதித்து சேர்த்து வைக்க வேண்டும். எங்கே? பரலோகத்திலே சேர்த்து. பூமியிலே சேர்த்து வைத்தால் அது அழிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஓ, அந்த மதிகேடனுடைய நிலைமை தான். பெரிய ஒரு பணக்காரன் தனக்கென்று சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைக்கிறானை பார்த்து, நீ எறும்பை போல மகா சாலமன் சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி எறும்பை போல மகா ஞானியாய்விட்டாய் என்று சொல்லி பாராட்டு பத்திரம் கொடுக்கவில்லை, மாறாக முட்டாள் என்று சொல்லுவார். சமீபத்திலே இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர், போரின் போது அந்த ஈரான் அந்த கேஸ் கொண்டு வருகிற அந்த கடல் வழியை தடுத்தது. ஆகவே இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வருவாங்க. இதுல பதட்டம் அடைந்த அநேகர் என்ன செய்தார்கள், எவ்வளவு கேஸ் கிடைக்குதோ வாங்கி வாங்கி சேகரித்து வைப்போம் என்று சொல்லி அப்படி ஒரு முடிவெடுக்கிறார்கள். அநேகருக்கு அப்படி கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த முயற்சியை எடுத்திருப்பார்கள். ஆனால் அரசாங்க சட்டப்படி அது தவறு தெரியும். அரசாங்கம் அந்த நேரத்தில் எஸ்மா என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தது. எத்தனை பேர் படித்திருப்பீர்கள்? அதனுடைய பொருள் என்ன? அந்த அளவுக்கு மீறியாவது சேர்த்து வைக்க கூடாது. சேர்த்து வைத்தால் உங்களை சட்டம் பிடித்து அரெஸ்ட் பண்ணும். ஒரு பதட்டம், நமக்கு மட்டும் கிடைக்க வேண்டும். உலகத்திலே எங்கும் ஒரு தட்டுப்பாடு வருகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக நான் சேமித்து வைக்க வேண்டும், எனக்கு அந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது. எதை கவனிப்பதில்லை. எனக்கு தேவை, எனக்கு அளவுக்குரியது எத்தனை, ஒரு சிலிண்டர் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நான் எனக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் வந்துவிடக்கூடாது என்கிறதற்காக நான் எப்படியோ 10 சிலிண்டரை ஏதோ ஒரு வழியில அப்படி இப்படி சேகரித்து வைத்து கொடுங்க. நாம் என்ன செய்கிறோம்? ஒரு 10 பேருக்கு உரியதை தடுக்கிறவர்களாக இருக்கிறோம். 10 பேருக்குரியதை நாம் தடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் பூமிக்குரிய, பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது. நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி தனக்குத்தானே சேர்த்து வைப்பது. அப்போ அது அரசாங்க அடிப்படையிலே அது தவறான ஒரு செயல். ஒரு சில காரியங்கள் தட்டுப்பாடு என்று வரும்போது, ஒரு செய்தி கேள்விப்படும் போது உடனடியாக போய் வாங்கி குவிக்கிறோம். நாம் இப்படி வாங்கி குவிப்பதனால் இன்னொருத்தருக்கு என்னது தட்டுப்பாடு வரும் என்கிறதை நாம் சிந்திப்பதே கிடையாது. இதெல்லாம் ஒரு தவறான செயல். நாம் மட்டும் வாழ்ந்தால் தனக்காகவே சேர்த்து வைக்கிறவன். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பயன்படுத்தின வார்த்தை என்ன? லூக்கா 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மதிகடன் என்று கூப்பிடுகிறார் அல்லவா? இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்று கேள்வி விட்டு அங்கே அந்த கதையை நிறுத்திவிட்டு இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு காரியத்தை என்ன சொல்லுகிறார்? 21ஆம் வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன், தனக்கென்று சேர்த்து வைக்கிறவன் எப்படி இருக்கிறான்? இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? முட்டாளாக இருக்கிறான். தனக்கென்று சேர்த்து வைக்கிறவனே இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார்? முட்டாள் என்று சொல்லுகிறார். மாறாக எங்க சேர்த்து வை? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் என்றால் தேவனிடத்திலே பொருளை சேர்த்து வை, பரலோகத்திலே சேர்த்து வை. அதன் அர்த்தம் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாக இராமல்
இந்த பூமியில நான் எனக்கென்று சேர்த்து வைக்கிறேன், எனக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது, எனக்கு 10 தலைமுறைக்கு அந்த பாதிப்பு சேர்த்து 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 குவித்து குவித்து வைக்கும், மற்றவர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அது என்னது? முட்டாள். இப்படியே இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு முன்பத கதையில உள்ள மனிதன் எப்படி இருந்தான்? முட்டாளாக இருந்தான். நீ அப்படி இருப்பா என்றால் நீ முட்டாள் தான், முட்டாளாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இப்போ பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போ பரலோகத்திலே சேர்த்து வைப்பது என்றது என்னது? இந்த பூமியில நான் எல்லாவற்றையும் விற்று ஒட்டுமொத்தமாக நான் ஒரு கையில ஒரு பைசா, எனக்கு வீடு இல்லை, எதுவுமே இல்லாமல் இருப்பது அப்படி இல்லை, எந்த சேவிங்ஸுமே இல்லாமல் அப்படி அல்ல. அப்படி எடுத்துக்கொள்ளும். நான் மட்டும் வாழ வேண்டும், எனக்கு மட்டும் என்று இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுது. தனக்காகவே சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறார். தனக்காகவே சேர்த்து வைக்க கூடாது. அப்ப எப்படி சேர்த்து வைக்கலாமா? சேர்த்து வைக்கலாம். பூமியிலே தான் சேர்த்து வைக்க. பரலோகத்திலே என்றால் பரலோகத்திலே நேரடியா போய் டெபாசிட் பண்ண முடியும் இல்ல, பூமியிலே தான் சேர்த்து வைக்கிறது. ஆனால் தனக்காக சேர்த்து வைக்க கூடாது. புரிந்து கொள்ளும்படியாக எபேசியர் புஸ்தகத்துக்கு வரும். எபேசியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுங்க 28ஆம் வசனம். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. அப்ப தனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்ப தனக்கு உண்டாயிருப்பது இங்கு இயேசு கிறிஸ்துவோ பவுல் அப்போஸ்தலனோ தவறு என்று சொல்லவே இல்லை. அப்ப தனக்கு உண்டாயிருக்கும்படி, தன்னிடத்திலே செல்வங்கள் ஏதாவது உண்டாயிருக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டுமா? தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். தன்னிடத்திலே பொருட்களோ பணங்களோ உண்டாகும்படி, உணவு உண்டாகும்படி என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்து கஷ்டப்பட வேண்டும். இங்கே பவுல் என்ன செய்யவில்லை? தனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ வேலை செய்து மொத்தத்தையும் காலி பண்ணு என்றெல்லாம் சொல்லவில்லை. தனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றால், தனக்கு மட்டுமே உண்டாயிருக்க வேண்டும், நான் வேலை செய்து அப்ப எனக்கு மட்டும்தான் என்கின்ற எண்ணம் தான் இங்கே பிரச்சனை. என்ன சொல்லுகிறார்? தனக்கு உண்டாயிருக்கும்படி நல்ல வேலை செய்து பிரயாசப்படு என்று சொல்லுகிறார். முந்தைய பகுதியில் என்ன சொல்லுகிறார்? தனக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் எதற்காக தனக்கு உண்டாயிருக்க வேண்டும்? உனக்கு மட்டும் இருப்பதற்காக அல்ல, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க தனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்ப எனக்கு நான் சேமித்து வைப்பது கூட எதற்காக? எனக்கென்றோ என் தலைமுறைக்கென்றோ அல்ல. இந்த பூமியிலே நான் பார்க்கும்போது குறைச்சல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த குறைச்சல் உள்ளவர்களுக்கும் கொடுப்பதற்காக நான் சேர்த்து வைப்பேன். அப்போ தனக்கு உண்டாயிருக்க வேண்டும். எறும்பை போல கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும், சோம்பேறி இருக்க கூடாது. எறும்பை போல எந்த காலத்திலே வேலை செய்ய முடியுமோ அந்த காலத்துல தான் சம்பாதிக்க வேண்டும். அப்போ பொருள் உண்டாயிருக்கும். அப்படி பொருள் உண்டாயிருப்பதே பூமியில பொக்கிஷம் சேர்த்தது, பரலோகத்திலே சேர்ப்பதல்ல என்று ஆகிவிடாது. ஆனால் அப்படி சம்பாதிப்பது நான் மட்டும்தான் அனுபவிப்பேன், என்னுடைய தலைமுறைகளுக்கு தான், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது எனக்கு உரியதுதான் என்கின்ற சிந்தை இருக்கிறது அல்லவா? அதுதான் பண ஆசை. அதுதான் நான் சம்பாதித்த பொருளின் பொக்கிஷத்தின் மேலே என்னுடைய இருதயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் இருக்கும். நான் இங்கே உள்ள இந்த பணத்தை தான் என்னுடைய பொக்கிஷமாக கருதுகிறேன். இதுதான் பெரிய பொக்கிஷம், இதுதான் விலை மதிப்பு உரியது என்று நான் கருதுகிறேன். ஆகவே என்னுடைய இருதயம் இதன் மீது இருக்கும். நான் இதனது மற்றவர்கள் எண்ணத்திலே இருக்கிறது, நான் இதிலே எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்னிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தின் அளவு குறைந்து விடும் என்று இருப்பது, எனக்கென்றே சேர்த்து வைப்பது. தான் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது, மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகிறது. அது பரலோகத்திலே சேர்த்து வைப்பதாக மாறிடும். நான் எறும்பு கதை சொன்னேன் அல்ல, எறும்பு சாலமன் சொன்னார் அல்லவா, எறும்பு. சரி, நான் இன்றைய தினத்துல கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்பதாகத்தான் எனக்கு ஒரு திங்கிங் வந்தது. இந்த எறும்பை குறித்து படித்த போது, இந்த எறும்பு, எல்லா எறும்புகளும் வேலை செய்யாது. எந்த எறும்புகள் தான் வேலை செய்யும்? சம்பாதிக்கக்கூடிய எறும்புகள் யார்? பொதுவாக மனித சமூகத்திலே பொதுவாக சம்பாதிப்பது யார் என்று கேட்டால் ஆண்கள் என்று சொல்வார். ஆனால் எறும்புகளிலே சம்பாதிக்கக்கூடியது யார் என்று கேட்டால் ஆண் எறும்புகள் அல்ல, பெண் எறும்பு. நீங்கள் வேதாகமத்திலே படித்தால் கூட அது பெண் எறும்பு. சாலமன் சொல்லுவது ஆண் எறும்புகளை பற்றியே இல்ல, பெண் எறும்புகளை பற்றி தான் சொல்லுகிறார். தமிழ் வேதாகமத்திலே படிக்கும் போது அது நமக்கு அவ்வளவாக தெரிவதில்லை.
ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே படிப்பிக்கும் போது அங்கே ஹேர் என்கின்ற வார்த்தை தான் வரும். மூலமொழியிலும் அது பெண் என்கின்ற பதத்திலே தான் பயன்படுத்தப்பட்டது. பாருங்கள், இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் பல கண்டுபிடித்து பெண் எறும்புகள் தான் வேலை செய்கிறது, பணியாள் ஒரு வேலையாட்களாக இருக்கிறது, ஆண்கள் வேலை செய்வதில்லை, அதாவது ஆண்கள் மீன்ஸ் ஆண் எறும்பு வேலை செய்வதில்லை என்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த சாலமன் அன்னைக்கே ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார், பெண் எறும்புகள் தான் வேலை செய்கிறது என்று சொல்லி சாலமன் அன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார். அதுதான் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே படிப்பீர்கள் என்று சொன்னால் அது பெண் எறும்புகள் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கேஜேவி வெர்ஷன்ல நீங்கள் படித்தாலும் தெரியும், ஹெர் மீட் என்று சொல்லி இந்த சம்மர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஷி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹெர் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 6, 7 and 8 வெர்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா அது பெண் எறும்புகளைத்தான் குறிக்கக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போ வேலை செய்கிறது எது? பெண் எறும்புகள். அப்ப ஆண் எறும்புகள் சோம்பேறிகளா என்றல்ல, அதற்கு அந்த எறும்புகள்ல அது அதற்காக நியமிக்கப்பட்டது. ஆண் எறும்புடைய வேலை என்ன? இனப்பெருக்கம் செய்வது, கொஞ்ச நாளிலே செத்து போவது. பெண் எறும்புகளுடைய ஆயுட்காலத்தை ஒப்பிடும் போது ஆண் எறும்புடைய ஆயுட்காலம் மிக மிக சொற்பமாக இருக்கிறது. ஆகவே தான் அது அதற்காகவே வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் அது படைக்கப்பட்டது. ஆகவே அதால் வேலை செய்ய முடியாது, அதான் காரணம், வேற ஒன்றமல்ல. இப்ப பெண் எறும்புகள் வேலை செய்கிறது, ஆண் எறும்புகள் வேலை செய்யவில்லை. வேலை செய்யவில்லைன்னா அதுக்குரிய பொறுப்பு அது கிடையாது, வேலை செய்வது கிடையாது. அது இனப்பெருக்கத்துக்கும் செய்து கொஞ்ச காலத்திலே செத்து போக வேண்டிய. இப்போ பெண் எறும்புகள் வேலை செய்து வந்து சேர்த்து வைக்கிறது அல்லவா? இப்போ சேர்த்து வைத்த அந்த பகுதியிலிருந்து நான் தான் வேலை செய்தேன் என்று சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் எறும்பு மட்டும்தான் அதை சாப்பிடும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அந்த பெண் எறும்பு அங்கு வேலை செய்யாத ஆண் எறும்புகளோடும் பகிர்ந்து கொள்ளுகிறது. பகிர்ந்து எல்லாரும் சேர்ந்த உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ பெண் எறும்பு சம்பாதிக்கிறது, அந்த பெண் எறும்பு மட்டும் சாப்பிடவில்லை, அங்கே குறைச்சலோடு உணவில்லாமல் இருக்கிறது அல்லவா, சம்பாதிக்காமல் இருக்கிறது அல்லவா. அது சோம்பேறிப்பட்டு சம்பாதிக்காமல் இருப்பதல்ல, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய பொறுப்பு வேறு, அவர்களோடு இணைந்து உண்கிறது ஒன்றாக. அதே போல எல்லா எறும்புகளும் என்னது, தனித்தனியாக எல்லாம் சேர்த்து வைப்பதில்லை. சில எறும்புகள் வரும் கொஞ்சம் உணவு துண்டுகளாக கொண்டு வரும், சில எறும்புகள் கொஞ்சம் ஸ்ட்ரெங்காக இருக்கும், அது கொஞ்சம் அதிகம் உணவு கொண்டு வரும். ஆகவே நீ கொஞ்சம் கொண்டு வந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் அதிகம் கொண்டு வந்தா நான் மட்டும் நிறைய சாப்பிடு, அப்படி எல்லாம் எறும்புகள் செய்வதில்லை. அப்போ குறைச்சல் உள்ளவனுக்கு அதிகம், குறைச்சல் உள்ளவனுக்கு கொஞ்சமாகவும் இல்லை, அதிகம் கொண்டு வந்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை. சமநிலை பிரமாணம் வேதாகம் இதைத்தான் சொல்லுகிறது. குறைச்சல் உள்ளவன் எனக்கு அதிகம் இருக்கிறது, அப்போ நீ இந்த உன்னிடத்துல கொஞ்சமா இருக்கு, நீ இதை வைத்துக்கொள். இதுதான் நம்ம எறும்பிடத்திலே இந்த பாடம் இருக்கிறது. இதுதான் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன் என்று சொல்லி இங்கே எபேசியர் புஸ்தகத்திலே பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான்களை பார்த்து சொல்லுவார், இந்த பூமியிலே மனிதர்களுடைய சிந்தைகளினால் பாவத்தின் விளைவுகளினால் இயல்பாகவே இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. சிலர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஏழைகளாக இருப்பார்கள், சிலர் நடுதரத்திலே எல்லாம் பல பல விதங்களில் இருப்பார்கள். பவுல் சொல்லுகிற ஆலோசனை என்ன? உன்னிடத்துல எது இருக்கிறது, நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாயோ அதிலே என்னது போதுமன், அதிலே திருப்தியாக இரு. இல்லை, நான் அவனை போல அவன் பணக்காரனாக இருக்கிறான் என்றால் அதே போல நானும் ஆக வேண்டும், அதற்காக ஆசைப்பட்டு உன்னை நீயே கெடுத்துக் கொள்ளாது என்பதாக சொல்லுகிறார். அதுதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே ஆகாது. தேவ பக்தி இருக்கிறதா, நீ தைரியமாக போதும் என்று, உனக்கு எவ்வளவு இருக்கிறதோ போதும் என்று, ஒன்றுமில்லை அதிலையும் போதும் என்று. அதுக்காக வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யாமல் அப்படி நீ வேலை செய்கிறாய், எல்லாம் செய்கிறாய், ஆனாலும் என்னது உன்னுடைய நிலைமை மோசமாக இருக்கிறதா, அதிலே திருப்தியாக இரு, ஆசைப்படாது. உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, போதும் கொண்டு போவதும் இல்லை. உன்னுடைய பொக்கிஷத்தை நீ பரலோகத்திலே, பரலோகம்தான் உன்னுடைய பொக்கிஷம்.
அதை அதிலுமே நாட்டம் வை. பூமியில் உள்ள பொருள் மீது அதை பொக்கிஷமாக கருதுவதனால் தவறு நேரிடும் என்பதாக சொல்லி, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் இல்ல இல்ல நானும் எல்லாரையும் போல பணக்காரனாக மாற வேண்டும் என்று நினைப்பாயானால் போதும், அதாவது நீ இருக்கிற நிலைமையில ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பாயானால் என்ன நடக்கும்? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைந்தடி நாடு. போ, நீ எதை ஆசைப்படு? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதை ஆசைப்படு. இங்க பூமிக்குரியது எது, மேலானது எது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கார். இரண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறார். எது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, இதை நீ விட்டு ஓடு என்று சொல்லுகிறார். அப்போ இதை விட்டு ஓடு, பூமிக்குரியது. மாறாக எதை நாடு? நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இதை அடையும்படி நாடு. மேலானவைகளை நாடு. பொக்கிஷம், பரலோகத்திலே உள்ள பொக்கிஷம், எதை நாட வேண்டும். சரி என்று சொல்லி ஒரு பொதுவான ஆலோசனை கொடுக்கிறாரா? இன்னொரு ஆலோசனை யாருக்கு கொடுக்கிறார் என்றால், ஏற்கனவே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள், பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, அல்லது பணக்காரர்களாக ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது, பணக்காரர்களாக மாறுகிறார்கள், பணம் வருகிறது, அவர்கள் செய்கிற வேலைக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறது, ஏதோ பணக்காரர்களாக இருக்கிறார், பணக்காரர்களாக மாறிவிட்டார். அவர்களுக்கு ஒரு வேறொரு ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டியது. கொடுக்கிறார்கள். என்ன கொடுக்கிறார் தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமாக இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பணம் இருக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், பணம் இருக்கிறது என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் என்று சொல்லி இருமாப்பு, மற்றவர்கள் பணம் இல்லாதவர்கள் அற்பமாக அந்த சிந்தை இருக்கக்கூடாது. அடுத்ததாக, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையம். எனக்கு பணம் இருக்கு, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், அப்படி நம்பிக்கை வைக்க, அது நிலையற்றது. இது நாளைக்கு இதை நான் மொத்தமாக செலவழித்தாலும் பரவாயில்லை, இது என்ன விட்டு போனாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணம் தான் இருக்க வேண்டும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது ஒரு காலம் நம்பிக்கை இருக்கக்கூடாது. பணம் இருக்கிறது, ஆகவே நான் என்னால் வேண்டாம் பார்த்துக் கொள்ளலாம், எனக்கெல்லாம் முடியும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும்? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து என்ன செய்ய வேண்டுமா? இது ஐஸ்வர்யம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஐஸ்வர்யம் வைத்து நீ மட்டும் வாழாதே, மாறாக 18ஆம் வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். நீ இந்த பூமியில ஏற்கனவே பணக்காரனாக இருக்கிறாய் அல்லவா, அதன் மேலேயே நம்பிக்கை வச்சு அப்படியே இருந்து விடாதே, மாறாக உன்னிடத்துல இருக்கிற பணத்தை வைத்து நன்மை செய்து, இந்த பூமியில பணத்தின் அடிப்படையில் நீ ஒரு ஐஸ்வர்யவான் செல்வந்தனாக இருக்கிறாய் அல்லவா, நீ இந்த பணத்தை வைத்து நற்கிரியைகளில் நல்ல காரியங்களை செய்து அந்த நற்கிரியைகளிலே பணக்காரனாக மாறு, நற்கிரியைகளிலே செல்வந்தனாக மாறு. இப்ப நற்கிரியைகளிலே செல்வந்தனாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஏற்கனவே இருக்கிற பணத்தை செலவு செய்ய வேண்டும், நல்ல காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டும், குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அது பணக்காரர்களாக இருக்கிறவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஆலோசனை. அப்போ நீ பணக்காரனாக இருக்கிறாய், ஆகவே அந்த பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதே, இருமாப்பு கொள்ளாதே, மாறாக இதை கொடுத்தது யார்? தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்து நன்மை செய். உன்னிடத்துல இருக்கிற பணத்தை வைத்து நன்மை செய். அப்ப ஆண்டவர் உனக்கு பணம் கொடுத்ததே நீ நன்மை செய்வதற்குத்தான். நற்காரியங்களிலே செல்வந்தனாக மாறு. நீ பணத்தை வைத்து எனக்கு நிறைய இருக்கு, பண செல்வந்தனாகவே இந்த பூமியில காலத்தை கழிக்காது. அந்த பணத்தை செலவிட்டு நல்ல செயல்களை செய்வதிலே செல்வந்தனாக மாறு. தாராளமாய் கொடு. உனக்கு பணம் இருக்கிறது, நீ ஐஸ்வர்யனாக இருக்கிறாய் என்றால் என்ன செய்? அதை பூமிக்கென்று சேர்த்து வைக்காதே, நற்செயல்கள்ல செலவிடு, தாராளமாக கொடு, உதாரண குணம் உள்ளவர்களாக மாறு. அடுத்ததாக சொல்லப்படுகிற காரியம் தான் இங்க முக்கியம். 19ஆம் வசனம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. தீமோத்தேயுவிடத்துல சொல்லுகிறார், பணக்காரர்களை பார்த்து என்ன சொல்? நீ பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதே, நன்மை செய், நற்காரியங்களிலே செல்வந்தனாக மாறு என்று சொல். கூடவே நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லு.
நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். இந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக என்ன செய், தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளை. நல்ல ஆதாரம், நல்ல ஆதாரம் என்றால் பவுண்டேஷன், அஸ்திபாரம், அடித்தளம். ஒரு நல்ல அஸ்திபாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. பணத்தை பொக்கிஷமாக கருதாதே, வேறொரு அதை காட்டிலும் ஒரு நல்ல அடித்தளம், ஒரு நல்ல ஒரு பவுண்டேஷன் இருக்கிறது. எது தெரியுமா? அதன் மேற்குறிப்பிட்டது நற்செயல், நன்மை செய்கிறது. அதை ஆதாரமாக வைக்க சொல். ஏன்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு. அதனுடைய பொருள் இதெல்லாம் செய்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிறது அல்ல. நித்திய ஜீவன் இருக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, அதாவது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீ அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளாமல் இந்த உலக பொருளை பற்றி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பார்வையில நித்திய ஜீவன் கம்மியாகவும் இந்த உலக பொருள் ஜாஸ்தியாகவும் தெரிகிறது. ஆக உலக பொருளை பற்றி கொண்டிருக்கிறாய். இந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக உனக்கு இருக்கிற உலக பொருளை ஒரு என்னது நல்ல காரியங்கள் செய்து, நற்செயல்களை செய்து அந்த பற்றை விட்டு விடு, இதை பற்றிக்கொள் என்று சொல்லுங்க. என்ன 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 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும் போது, அதாவது நம்முடைய பார்வைகள் திருப்பப்படும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த அதுதான் பெரிது, அவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், ஒரு அழிவில்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறார், அந்த வாழ்க்கை பெரிது, ஆகவே நான் அதை பற்றி கொள்வேன், நித்திய ஜீவனை, அந்த ஜீவனை நான் பற்றி கொள்ளுகிறேன் என்று வரும்போது எனக்கு இது என்ன தெரிகிறது? குப்பையாக தெரிகிறது. இதை என்ன செய்யலாம்? இதை வைத்து இன்னும் அநேக மக்களை என்னது உதவி செய்யலாம், இன்னும் அநேக மக்களுக்கு என்னது இந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரும்படியாக நான் ஏதாவது செய்யலாம் என்று அதை ஒரு ஆதாரமாக்கு என்கிறதாக இங்கே சொல்லு. அப்போ பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைப்பது என்பது இங்கிருந்து பணத்தை அங்கே அனுப்பி கொடுப்பது அல்ல. நம்மிடத்திலே ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் நம்முடைய நல்ல செயல்களுக்காக பயன்படுத்துவது, அது நம்முடைய நல்ல குணங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதை காட்டுது. நம்முடைய குணங்கள் தான், நம்முடைய குணம் மாறுவதுதான் நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நன்மை செய்கிறது, நற்கிரியைகளிலே செல்வந்தராகவது, தாராளமாய் கொடுக்கிறது உதாரண குணம். இது எல்லாம் தான் நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம் என்கிறதனுடைய அடையாளம். ஏன் சொல்லுகிறேன்? 1 யோவான் புஸ்தகத்திலே யோவான் சொல்லுகிறார், 3ஆம் வசனத்திலே, 1 யோவான் 3:17, ஒருவன் இந்த உலகத்தில் ஆஸ்தி உடையவனாக இருக்கிறான், பெரிய செல்வம் இருக்கிறது, சேர்த்து வைத்திருக்கிறான், தனக்கென்று சேர்த்து வைத்திருக்கிறான். ஆனால் தன் சகோதரனுக்கு பக்கத்துல யாருக்கு ஒருத்தனுக்கு குறைச்சல் இருக்கிறது, அதை பார்க்கிறான், கண்டு ஐயோ நான் கொடுக்கிறேன், எனக்கு அவனுக்கு உதவுவதற்காக தான் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செல்வங்களை தந்திருக்கிறார், குறைச்சல் உள்ளவருக்கு கொடுப்பதற்காக தான் தந்திருக்கிறார், அதற்காக தான் எனக்கு சம்பாதிப்பதற்கான பலனை தந்து நான் சம்பாதித்தேன் என்று சொல்லி கொடுக்காமல், ஐயோ நான் இதை எடுத்து கொடுத்தால் எனக்கு குறைந்து விடுமே, என்னுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்காமல் போய்விடுமே, இதை இருக்கட்டும் என்று சொல்லி சேர்த்து வைக்கிறான் அல்லவா, அவனிடத்துல தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? அதுதான் கேட்கல. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், அவனுக்கு பக்கமாக இருதயத்தை திறக்காமல் தனக்கென்றே சேர்த்து வைத்திருக்கிறான் அல்லவா, அப்படியானால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அவன் தேவ அன்பை இன்னும் ருசி பார்க்கவில்லை என்று அர்த்தம். ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார் என்கிற அன்பை நான் விளங்கிக் கொள்ளவில்லை. நான் நித்திய ஜீவனை பெறும்படியாக ஆண்டவர் தன்னுடைய குமாரனே, பிதாவானவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார் என்கிறதை நான் விளங்கிக் கொள்ள, அந்த அன்பை நான் விளங்கிக் கொள்ளவில்லை, அந்த அன்பு எனக்குள்ளாக இல்லை என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே நான் அந்த அன்பை விளங்கிக் கொண்டேன், நான் நித்திய ஜீவன் பெறுவதற்காக ஆண்டவர் தன்னையே கொடுத்தார் என்கிறதை நான் விளங்கிக் கொண்டேன் என்றால் நான் என்ன செய்வேன்? நான் இந்த நித்திய ஜீவனை தான் பற்றிக் கொள்வேன். ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவன் தருவதற்காக இந்த அளவுக்கு அன்பு பாராட்டி இருக்கிறார். நான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும் போது நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், எனக்கென்று சேர்த்து வைத்திருக்கிறேன் அல்லவா, அதில் உள்ள பற்றுகளை அதை பற்றி கொள்வதை விட்டு விடுகிறேன். அப்போ இதை என்ன செய்கிறேன்? நான் வருங்காலத்திற்கான ஒரு ஆதாரமாக மாற்றுகிறேன்.
இன்னும் அநேக மக்களை நான் பரலோகத்திலே கூட்டி சேர்ப்பதற்கான ஒரு ஆதாரமாக இதை மாற்றுகிறேன். இதைத்தான் வேதாகம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பல வேளைகள்ல என்னது, நான் எறும்பை போல சேர்த்து வைக்கிறேன் என்று தவறாக நினைத்துக் கொள்ளலாம். ஒரு முட்டாள் அப்படி நினைத்தான் அல்லவா இயேசு கிறிஸ்து கூறின அந்த கதையிலே. அவனுக்காக பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார்? முட்டாள் என்று சொன்னார். ஆனால் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து வைப்பது தவறல்ல. நாம் உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைக்க வேண்டும். காரணம், ஒருவேளை செயல்படக்கூடாத காலம் வரும், அதற்கு என்ன சேர்த்து வைக்க. ஆனால் எங்கே சேர்த்து வைக்கிறோம், எங்கே சேர்த்து வைக்கிறோம் என்கிறதுதான் முக்கியம். இங்க பூமியிலே எனக்காக, என்னுடைய இதுக்காக, என்னுடைய சந்ததிகளுக்காக என்று சொல்லி தான் நான் 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 என்று சொல்லி எனக்கே சேர்த்து வைப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்வார், நீ முட்டாள், நீ செத்து போனா இது என்ன, இதனால என்ன பிரயோஜனம் என்று கேட்பார். மாறாக எனக்கு மட்டுமல்ல, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் குறைச்சல் உள்ளவர்களுக்கு, இந்த என்னை காட்டிலும் தாழ்நிலையில் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆகவே நான் சேர்த்து வைப்பது அல்லது நான் சம்பாதிப்பது எனக்கு மட்டும் உரியதல்ல, இயலாதவர்களுக்கும் உரியது. வேலை செய்ய முடியாதவர்களும் இருக்கிறார்கள். வேலை செய்ய திறன் இருந்து செயல்படாதவர்களை சோம்பேறி என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையிலே வேலை செய்ய முடியாதவர்கள், திறனற்றவர்கள், குறைவுச்சல் உள்ளவர்கள், பாடுபடுகிறவர்கள், ஊனமுற்றவர்கள், அவர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். துன்பப்படுகிறவர்கள், அவர்களுக்கு அதுக்கும் சேர்த்துதான் ஆண்டவர் என்னது எனக்கு என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். நான் பூமியிலே பணத்தை வைத்து நான் பணக்காரனாக இருப்பேன் என்றால் அதை வைத்து நான் நற்கிரியைகளிலே பணக்காரனாக மாற வேண்டும் என்கிறதை ஆண்டவர் கருத்து. அதுதான் எறும்பு செய்கிறது. எறும்பு, அந்த எறும்பு என்னது, மகா ஞானம் உள்ளது என்று சொல்லி சாலமன் சொல்கிறார். அதற்கு இவ்வளவுக்கும் அதிகாரி இல்லை, தலைவன் இல்லை, பிரபுவும் இல்லை, இருந்தும் அது இவ்வளவு ஞானமாக செயல்படுகிறது. நமக்கு ஆண்டவரே தலைவராக இருக்கிறார், ஆண்டவரே ராஜாவாக இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். அப்ப நாம் எந்த அளவிற்கு இன்னும் மேல, எறும்பை காட்டிலும் மேலாக செயல்பட வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம்.